கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படாதே என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வேதாகமத்திலே 365 முறை பயப்படாதே என்கிற வார்த்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வருகிறதே நாம் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாய். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாய். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட பயப்படாதே என்கிற தலைப்புகளிலே 13வது பயப்படாதே என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இது ஒரு எதிர்விதமான பதமாக இருக்கும். அதே போல மனிதரால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. இந்த வசனம் ஒரு பிரசவம் பார்க்குற பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்திரீகள், அந்த பிரசவம் பார்க்குற ஸ்திரீகள் ஆகட்டும், அவங்க சொன்ன வார்த்தை தான் பயப்படாதே, நீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாய் என்று சொல்லுகிற பார்க்குறோம். இதனுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம்னா, ஏலி 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் என்பதை பார்க்கிறோம். அதே போல அவனுடைய மகன்களாகிய ஓப்னி, பினகாஸ் கர்த்தருக்கு முன்பாக பேலியாளின் மக்களாயிருந்து ரொம்ப துன்மார்க்கமாய் நடந்து அவருடைய பாவம் கர்த்தருடைய சன்னதியில் எட்டுகிற அளவுக்கு அவங்க பாவம் செய்கிறத பார்க்குறோம். ஏலி கண்டித்தும் அவர்கள் கேட்காமல் போகிறத நம்ம பார்க்குறோம். அதே நாட்களில் சாமுவேலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிருந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கிற அன்னாளின் மகனாகிய இந்த சாமுவேலும் இந்த ஏலியோடு சேர்ந்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறதையும் நாம் வாசிக்கிறோம். அதுபோல ஆண்டவர் இவர்களுடைய பாவம் பெருகி இருந்ததினாலே ஆண்டவர் இவர்களை நியாயம் தீர்க்க ஆசைப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறத பார்க்குறோம். தோற்று போகும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி யுத்தத்தின் நடுவிலே கொண்டு வரப்பட்டால் ஆண்டவர் அந்த யுத்தத்தின் நடுவிலே நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற நம்பிக்கை இருந்து அதுக்கு முன்பாக அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியில் வல்லமை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை கொண்டு போய் அநேக இடங்களில் ஜெயித்திருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை முன்பாக போய் அநேக இடங்களிலே அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நேரத்திலே ஓப்னி, பினகாசும் உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவம் 4ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அப்படியே கேரோபின்கள் மத்தியில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 4வது வசனத்திலே ஓப்னி, பினகாசும் பெட்டி அண்டையில் இருந்து அந்த பெட்டியை அந்த பாளையத்திலே கொண்டு வந்து பூமி அதிரத்தக்கதாய் மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் என்று சொல்லி 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் பெலிஸ்தரோ திடன் கொண்டு மீண்டுமாய் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்கிறத பார்க்குறோம். பெட்டி பிடிபடுகிறது. ஓப்னி, பினகாசும் அந்த யுத்தத்திலே மாண்டு போகிறத பார்க்குறோம். இந்த செய்தியை 12 இந்த செய்தியை பென்யமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். இவன் ஏலி கிட்ட இப்படி சொல்லுகிறத பார்க்குறோம். அந்த மனுஷன் ஏலியை பார்த்து 16வது வசனம். அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு செய்தி கொண்டு வந்தவன் பிரயுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி, பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்து, அவன் கிழவனும் ஸ்தூளித்த மனிதனுமாய் இருந்தபடியால், அவன் ரொம்ப உடம்பு பெருத்த மனிதனாய் இருந்ததினாலே அவன் மல்லாக்க விழுந்து அவன் பிடரி முறிந்து அங்கேயே செத்து போகிறதை பார்க்கிறோம். அதே போல 19வது வசனம். பினாகைசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறைய கர்ப்பிணியாய் இருந்தாள்.
அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமன் இறந்து போனதையும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். குறை பிரசவத்திலேயே இவருக்கு குழந்தை பிறக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் இவர்கள் சொல்றாங்க, பயப்படாது, ஆண் பிள்ளையை நீங்க என்ன பண்ண பெற்றாய் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் அந்த வார்த்தையின் மீது அவளுக்கு எந்த ஒரு சிந்தையும் இல்லை, அவள் அதற்கு எதுவுமே சொல்லவும் இல்லை என்று சொல்லி வசனம் 20வது வசனம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய நினைவுகள் எல்லாம் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுச்சே, அவன் மாமனும் அவனுடைய புருஷனும் இறந்து போனபடினாலே மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டான். இக்கபோத் என்றால் இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகிற்று அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்திலே அவனுக்கு ஒரு பெயரையும் வைக்கிறார். பெயரை கூப்பிடும் போதெல்லாம் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று, உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிடுச்சேன்னு சொல்லி எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த பெயரை இந்த பினகாசின் மனைவி இந்த பெயரை இடுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த பினகாசின் மனைவிக்கு மனிதர்களால் வந்த வார்த்தைகளை காட்டிலும் கர்த்தரிடத்துல வருகிற வார்த்தையின் மீது தாகம் உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து ஆண்டவர் பேசுகிறத பார்க்கிறோம். யாத்திராகும் 25-22 நம்ம வாசிக்கிறோம். அந்த பெட்டியிலிருந்து மோசையோடு கூட ஆண்டவர் கிருபாசனத்தண்டையிலே ஆண்டவர் பேசுகிறத பார்க்கிறோம். அப்போ அந்த பேசுகிற அந்த மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த கிருபாசனத்திலிருந்து வருகிற இரக்கம், சகாயம், இதெல்லாம் தேசத்தை விட்டு போயிற்றேன்னு சொல்லி அவள் இதுவரைக்கும் நமக்கு திடனாய், நமக்கு பயமில்லாமல் சந்தோஷமா இருந்தோமே, இன்றைக்கு மகிமை விலகி போயிற்றே, சந்தோஷம் விலகி போயிற்றே, நம்மை விட்டு தேவன் போய்விட்டாரேங்கிற ஒரு வருத்தம், ஒரு வேதனை அவளுடைய உள்ளத்தில் இருந்ததை பார்க்கிறோம். அவள் நல்ல ஒரு நற்குணசாலியா இருந்து இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிற்றேன்னு சொல்லி வருத்தப்படுகிற ஒரு ஸ்திரியா இருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. மனிதர்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அவளை தேற்றவில்லை, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் தேற்றுங்கிற நம்பிக்கை உள்ளவளாய் இருந்தாள். ஏன்னா அதிலிருந்து தேவன் பேசுவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவருடைய கிருபை அங்கிருந்தா விளங்கும், அவருடைய வல்லமை அங்கிருந்தா விளங்கும், இரக்கம் அவருடைய இரக்கம் அங்கிருந்தா விளங்கும், பாவ மன்னிப்பு அந்த கிருபாசனத்தின் தான் விளங்கும். இதெல்லாம் இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சேன்னு சொல்லி அவள் வருத்தப்படுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதாகமத்திலே சங்கீதம் 138 2வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த திடன், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற அந்த பலன், தேவனுடைய அந்த கரத்திலிருந்து வருகிற வல்லமை, கிருபை, பாவ மன்னிப்பு, இதன் மீது அவளுக்கு ஒரு வாஞ்சை இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் இருக்கிற வசனத்தை ஆண்டவர் மகிமையுள்ளதாய் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இதுல ஜீவன் உண்டு, இதுல வல்லமை உண்டு, இதுல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருதயங்களையும் யோசனைகளையும் வகையறுக்கிற இந்த வசனத்திலே ஒரு வல்லமை உண்டு, மகிமை உண்டு. அந்த மகிமையை அவள் வாஞ்சிக்கிறாள். நமக்கும் அப்படிதான். நாமே இந்த நாட்களிலே உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியில மண்ணா இருந்தது போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. 10 கற்பலைகளை நம்முடைய உள்ளத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியத்துவத்தை உடையவராய் இருக்கிறார். அவரும் நமக்கோடு கூட அந்த கிருபாசனமாகவும் இயேசு இருக்கிறார் என்பதாய் நம்ம வாசிக்கிறோம். அந்த கிருபாசனம் நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்மோடு பேசுகிறது மட்டும் இல்லை, அவர் நம் மூலமாய் அநேகரோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய், வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை மகிமைப்படுத்தி அதன் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அதை படிக்கும் போதெல்லாம் நமக்குள்ளாக ஒரு திடன் புறப்பட்டு வருகிறது, ஒரு ஜீவன் புறப்பட்டு வருகிறது, ஒரு உயிர்ப்பிப்பு புறப்பட்டு வருகிறது. நம்மை உயிர்ப்பிக்கிற, நம்மை அப்படியே படுத்து கிடக்கிற நம்மை அந்த ஒரு வார்த்தை போதும் நம்மை தூக்கி நிறுத்த. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய, இப்படிப்பட்ட மண்ணா இருக்கிற, இப்படிப்பட்ட 10 கற்பனைகள் இருக்கிற, வல்லமை இருக்கிற, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற இப்படிப்பட்ட பெட்டி நம்மை விட்டு போயிடுச்சேன்னு சொல்லி அவள் வருத்தப்படுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட மனிதர்கள் பேசுகிற வார்த்தை நம்மை காயப்படுத்தும், உருவ குத்தும், நம்மை ஒன்றுமில்லாதவர்களாக பண்ணும், சோர்ந்து போக பண்ணும்.
ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை நம்மை தேற்றும், நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை தூக்கி நிறுத்தும். ஹல்லேலூயா. அந்த வேதாகமத்திலே அநேக பயப்படாதேங்கிற வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதேங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றும், உங்களை தைரியப்படுத்தும். எந்த சோர்வில் நீங்க இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விழுகையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு ஜீவன் இல்லாதபடி, ஒரு உயிர் ஜீவன் இல்லாதபடி மரித்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப அவராலே கூடும். பாருங்க, உலர்ந்து போன எலும்புகள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான் எசேக்கியா. அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக உயிர் வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம், நீங்கள் தளர்ந்து போய் காணப்படலாம். அவரோட மகிமையான இந்த வசனம் உங்களை பார்த்து கடந்து வருகிறது. பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்கள் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். நீங்கள் ஒருபோதும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது தாகமாயிருங்கள். அந்த வார்த்தையை நம்மை திடப்படுத்தும், நம்மை பயமில்லாமல் காத்துக்கொள்ளும், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த பினகேசின் மனைவியை போல தேவனுடைய வார்த்தையின் மீது நாம தாகமாயிருப்போம். நிச்சயமாய் தாவீது நாட்களிலே மீண்டுமாய் சவுலின் நாட்களிலும் தேடாத போயிட்டாங்க, சாமுவேல் நாட்களிலும் தேடாம போயிட்டாங்க. தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை மீண்டுமாய் அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் மீண்டும் மகிமை வரும், மீண்டும் நம்மை ஆசிர்வதிப்பார், நம் கோள்களை எல்லாம் துளிர்க்க வைப்பார். ஒருபோதும் நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை மனதில் வைப்போம். அந்த வார்த்தையை நம்மை பயமில்லாமல் காத்துக்கொள்ளும், நம்மை திடப்படுத்தி கலங்காமல் தைரியமாய் நாம் இருக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.